இன்னைக்கு ஷோ முடிஞ்சு போனாலும் போச்சு. ஆனா, விஜய் சேதுபதி யாருமே அவ்வளவா கேள்வி கேட்கல. இதுதான் டிபேட்டா போயிட்டுருக்கு. இன்னும் முக்கியமா காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த ஷோ வந்து டிஆர்பி ரொம்பவே கம்மியாகியிருக்காம். சீசன் 6, சீசன் 7ல இருந்த புரொடக்ஷன் டீம் தான் நாளையிலேருந்து பதவி ஏற்க போறாங்க. ஸோ, அவங்க வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம புதுசான டாஸ்க்க பார்க்கலாம். ஏன்னா, இதுக்கு முக்கியமான காரணம் இப்ப இருக்கிற புரொடக்ஷன் டீம சரியாவே ஆர்கனைஸ் பண்ணாதது தான். வைல்ட்கார்ட்ல ப்ராமிசிங்காக ஒரு கண்டஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா மஞ்சரி. ஸோ மஞ்சரிலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேர்ள்ஸ் வெர்சஸ் பாய்ஸில் எதுக்காக நம்ம வந்து டாஸ்க்கை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேச்செல்லாம் வந்தது. ஸோ அதுக்கு அடுத்தது தான் கேர்ள்ஸ் டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே அதுக்குமே போட்டி போட ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி, முக்கியமாக கேர்ள்ஸ் அணி எதிர்பார்க்குற மாதிரி நாளைக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது. கேர்ள்ஸ் அணியில் சௌந்தர்யா, தர்ஷிகா இவங்கெல்லாம் நிறையவே டாஸ்க் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடமாற்றம் நடக்க போகுது. கேர்ள்ஸ் கிச்சன் பக்கமும் பாய்ஸ் லிவிங் ரூம் பக்கமும் மாற போறாங்க. யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, ஆனா அங்க இருக்க ஆர்ஜே ஆனந்தி, அதுக்கப்புறம் ஜாக்லின், சௌந்தர்யா இவங்களுக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷம். இனிமேல் தான் எங்க ஆட்டத்தை பாருங்கடான்னு சொல்லிட்டு ஜாக்லினுமே சொல்லியிருக்காங்களாம். இது வரைக்கும் எங்களை எத்தனை தடவை அழ வச்சிருப்பீங்க, இனிமேல் தான் இருக்கு, நீங்க வாங்க, உங்களை என்ன மாதிரிலாம் நாங்க செய்ய போறோம்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் டாப் ரேட்டிங்ல இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சரியா அந்த கரெக்டா அந்த பாயிண்ட் பேச வரலனாலுமே பின்னாடி பேசும்போது கரெக்டா தான் பேசுறாங்க. நேத்திக்கு ரஞ்சித் கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ராணாவை நான் வேணும்ட்டே தான் சொன்னேன், அவன் பர்சனலா அட்டாக் பண்ற மாதிரி இருந்தது, நானுமே அட்டாக் பண்ண சொன்னவங்க இன்னைக்கு டாஸ்க் அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா மாற்றி சொல்லிட்டாங்க. நான் ஒன்றும் பர்சனலாக ஒன்றும் அட்டாக் பண்ணலையே, நான் கேரக்டரில் இருந்து தான் பேசினேன்னு சொல்லிட்டு ராணாக்கிட்டையும் பேசியிருக்காங்க. ஸோ மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தருமே இந்த வீட்டில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ டாஸ்க்கு என்னவோ இருக்கோ இல்லையோ, ஆனால் நாளைக்கு ஒரு புது மாற்றத்தை அட்ரா செகண்ட்ர சார்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் எதிர்பார்த்தோம், ஆனால் அது நடக்கல. அதுக்கு பதில் ரியா எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ ரியா எலிமினேட் ஆனாலுமே அடுத்த வாரம் கண்டிப்பாக டபுள் எலிமினேஷன் இருக்குன்றதை எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.